உங்கள் பாதங்களை போட்டு பணிகளுக்கு வேந்தர்களுக்கு இந்த மனைவிமார்களுடைய ஆதார வணக்கங்கள். அண்ணா அதாவது 18 நாள் பார்ப்போர் முடித்து அஸ்தாபுரத்தில் ஆட்சி படுத்த அமைந்திருக்கிறது. அதனாலே நம்மை தேடி யாரோ வருவார் போயிருக்கிறது. நீங்க அந்த புறத்துல இருங்க. சரி, யார் என்று பார்த்து வந்து பிறகு தெரிவிக்கிறேன். ஓர் நொடிக்குள் திருலோகத்தை சுற்றி வரக்கூடிய திருலோக சஞ்சாரியாகிய நாரத மகாமுனிவரே, அடியே தங்கள் திருவடிக்கு அணியாகும்படி அந்த விஷயம் என்னவென்று தெரியுமா? ஒரு பொருளை கொண்டு வந்து அது உங்களுக்கு அதிசயமான பொருளை உங்களுக்கு பொருந்தானது. மகாமுனிவரே, என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, குருவி சவாரி செய்யக்கூடிய காண்டியவன் என்று. அதனால திருலோகத்திலே அழகான அம்சமான ஒரு புறவி இது காண்டியவ அர்ஜுனனுக்குத்தான் தகுமன்ற ஒரு புறவி கொண்டு வந்து கொண்டு வரும்போது உங்க மாமனாக எம்பெருமான் இருக்காரு. உங்க மாமனாக எம்பெருமான் என்ன செய்தா தெரியுமா? இந்த புறவி எனக்கு தகும் குட்ரா என்று புடுங்கிக் கொண்டார். அர்ஜுனனுக்கு தான் தகும் என்று கொண்டு வந்த புறவியை உங்க மாமனாக எம்பெருமான் புடுங்கிக் கொண்டார். ஆமா, எப்படி என்ன சொல்றீங்க? காட்டுல வாழ்ந்தவங்க அவங்க இது எப்படி பண்ணணும்? அது அவங்களுக்கெல்லாம் தேவை. காட்டுல தெரிஞ்சவங்க, வனத்துல தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு இந்த குதிரை எதுக்கு? இது எனக்கு கொடு என்று புடுங்கிக் கொண்டார். உண்மையாகவா? நிச்சயமாகவா? அந்த கண்ணன் அப்படியே சொன்னாரா? சொன்னாரு. கொண்டு வந்த புறவியை பிடுங்கிக் கொண்டாரா? நாரதா, அப்படியா? சரி, அப்படியானா எனக்கு கொண்டு வந்த புறவி சொன்னாதீங்க. அந்த கண்ணன் தான் இப்படி கொண்டு நானா கண்ணனா பார்க்கிறேன். போய் வாணி சங்கு துபாரை செல்கிறேன். கண்ணனா காண்டிபனா எனக்கென்று கொண்டு வந்த புறவியை காட்டுல திரியக்கூடிய இந்த பஞ்ச பனாதி பசங்க பாண்டவருக்கு இந்த புறவி தகாது, எனக்கு தான் தகும் என்று கண்ணன் வழிமறித்து பிடிக்கிக் கொண்டார். ஐயோ, நான் கண்ணனை எடுத்து சென்று புறவை நான் வாங்கி வருகிறேன். ஏங்க, என் அண்ணனாகப்பட்ட ஸ்ரீமத நாராயண கண்ணன கூட பிறந்தவன் நானு. ஆசைக்குள்ள தங்கையாகப்பட்ட அளவு சுபத்திர நானு. நான் போய் கேட்ட என் அண்ணன் இல்லைன்னு சொல்லுவாரா? அதனால நான் போய் கேட்கிறேன். நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதமாகப்படுறது வந்து மனஸ்தாபம் தான் வரும். ஆமாடி, உறவையை கொடு என்று கேட்பேன். கொடுத்தால் பார்ப்பேன், கொடுக்காவிட்டால் கண்ணனால் காண்டிபனா. ஆமா, இருவருக்குள்ள சமம் ஏற்படும். ஆமா ஆமா. ஏங்க, எப்படியாவது அந்த குதிரையை வாங்கி கொண்டு தான் வர வேண்டும். ஏங்க, நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? அப்படி ஆகட்டும், போய் வா. அழகுள்ள சுபத்திரையாகப்பட்ட சங்கையாகப்பட்டவங்க பாதத்தை ஆதாரமாக அடிப்படையிலே மனசு துடிக்கிறேன். என்னன்னா என்னம்மா துரும்பா இழைச்சு போயிட்டேன். என் அண்ணனாகப்பட்ட உங்க மீத வச்ச அன்பு அண்ணனை பார்க்கலையே காணாத ஏக்கத்துல நானும் துரும்பா நாளுக்கு நாள் நினைச்சுக்கிட்டே போறேன். இருந்தாலும் இனி நினைக்க மாட்டேன். பார்த்துக்கல நினைக்க மாட்டேன். வந்தது என்ன விஷயம்? அண்ணா, நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? அண்ணா, இதோ நான் என் கணவராகப்பட்ட பார்த்திப அர்ஜுனாகப்பட்டவரும் சரி கூடி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? என்ன? நான் என் கணவராகப்பட்டவரும் உறவின் மீது சவாரி செய்ய வேண்டும்.
என் குவாலயத்தில் எண்ணற்ற புறவிகள் இருக்கிறது. வண்ண வண்ண புறவிகளா இருக்குது. நீ கொண்டு போய் வாகனமாக பயன்படுத்தமா? அண்ணா, உன்னிடத்துல எண்ணற்ற குதிரையாகப்பட்டது இருக்குது. அதை எடுத்துட்டு போ. உனக்கு எத்தனை வேணுமோ எடுத்துட்டு போங்கிற. எத்தனை வேணுமா? பட்டி பட்டியா கூட ஓட்டி விடுறேன். என்னுடைய திருமணம் செய்யும் போது ஆணைக்குஞ்சுமா எனக்கு பட்டம் சுத்தி வச்சேன். உண்மைதான். திருமணம் சீராக தங்கைக்கு இல்லாத தனக்கு என்ன பெருசு? உனக்கு இல்லாத என்னன்னு சொல்ற? எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. தங்கச்சி நல்லா இருந்தா போதும். உங்ககிட்ட கோடி கோடியா குதிரையாக வரத கொட்டி கிடந்தாலும் எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு என்ன தெரியுமா வேணும்? என்ன வேணும்? அண்ணா, நேற்றைய தினம் உலகத்தில் ஓரடியாக சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனிவராகப்பட்டவர் உங்களோட ஒரு குதிரையாகப்பட்டது கொடுத்தார் அல்லவா? ஓ, விஷயம் அப்படி வருதா? சரி சரி, ஆமா. அந்த குதிரையை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுல நானும் மைத்திராகப்பட்டவரும் ஏறி சவாரி செஞ்சு இந்த நாட்டுல ஊர்வலம் வருவோம். அம்மா, அண்ணா, காத்தல் அழித்தல் படைத்தல் என்று மும்மூர்த்தியில நான் ஒருத்தன். சரி, நான் உலக நன்மைக்காக பிருந்தாவனம் சென்று நான் என்மைத்துள்ளான சிவபெருமானை வழிபாடு பண்றதுக்கு அந்த புறவை பயன்படுத்திருக்கிறேன். உங்க அண்ணியும் நானும் அது மேலதான் ஏறி போறது. அண்ணா, என்னதான் இருந்தாலும் வயசுல பெரியவங்க நீங்க. அண்ணனும் அண்ணியும் நீங்க ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா சின்ன சிறுசுங்க நாங்க. நான் ஏதோ ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்கிறேன். ஏமா, நான் ஒரு தேவர். கேவலம் உன் புரச காட்டுல தெரிஞ்ச பையன். என்னது? உன் புரசன் காய்கறி திருடு காட்டுல தெரிஞ்சவன். நான் ஏறக்கூடிய புறவி அவனுக்கு தர முடியாது. அது தெய்வீக புறவி. கருமூஞ்சி வாயா, மட்ட பத்தி மாமியார் போனவனே, ஆளுக்காரா பாரு. அண்ணா அண்ணன் சொல்லி நானும் அடிக்கடிக்கு போறேன். ஆனா நீ கெஞ்சிரா மிஞ்சிரா கெஞ்சிர. இதோ கடைசியா உன்கிட்ட கேக்குறேன், அந்த புறவியை எங்களுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? 1000 தடவை அழுது புரண்டு கேட்டாலும் அந்த புறவி உங்களுக்கு கிடையாது. தெரியாதா? ஏய், கருமூஞ்சி வாயா, குடுடா. ஏய், பாரு, உன் தங்கையாகப்பட்டவ நானும் கூட பிறந்துட்டோம். என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம நானும் தவிச்சு போய் நிக்கிறேன். என்ன பண்றதே வேற. இங்க பாரு, கடைசியா சொல்றேன், அந்த புரிவி எங்களுக்கு சர்வே தர மாட்டியா? முடியவே முடியாது. அந்த நாரனாகப்பட்டவன் என் கணவராகப்பட்டவருக்கு எங்களுக்காக கொண்டு வந்தா. அத கொண்டு வந்தத பாதியில வழிமறிச்சு உன் சூழ்ச்சியால அவ கொண்டு விட்டீங்க. புறவி எனக்காக கொண்டுதான் 1 2 3 சொல்றதுல ஓடி போயிரு. கூட பிறந்தவனும் பார்க்க மாட்டேன். அப்படியா? இங்க பாரு, உன் கூட பிறந்தவன், உன் எச்சிப்பால் குடிச்சு வளர்ந்தவன், உனக்கு எவ்வளவு எகத்தால் இருக்குமோ அத்தனை எனக்கு இருக்கும். பாவம் பகல் பிள்ளை பூச்சி வேண்டாம், ஒழுங்கா போய் சேருவோம் அத்தினாபுரம். அந்த புறவையை வாங்காம என் நாட்டுக்கு என்னால போக முடியாது. கொடுக்க முடியுமா முடியாத? உன்னால போக மாட்டியா?
மொத்தமே தகவல் தெரியாதா? உயிர் மிஞ்சம் நம்ம கூடா பிறக்கலையா, கூட்டப்பாடு உன்னலையா, சேர்ந்து பிறக்கலையா, சேடப்பாடு உன்னலையா, கூட பிறந்த பொறப்பு நான் சொன்னா உன் வார்த்தைக்கு மறுபேச்சு இருக்காதுன்னு சொல்லி உன்னை தேடி வந்தேன். திருமணம் செய்த நாள் முதல்ல அன்றைய நாளுக்கு இன்றைய நாள் வரைக்கும் என் மன்னவராகப்பட்டவர்கள் என்ன ஒரு நாள் ஒரு பொழுது கூட கை நீட்டி அடிச்சதில்லை. சரி, சோத்துக்கே வழி இல்லாதவன் எதை எதையோ கொடுத்த நாட்டுல இருக்கிற சொத்து சொகை எல்லாம் கொடுத்த நாட்டுல திரிகிற பசங்க என்கிட்ட எது நல்லதா இருந்தாலும் புரியுது பார்த்து வர்றாடா. கருமூஞ்சி வாயா, என்னதான் இருந்தாலும் ஒரு கார் வாங்கினாலும் எடுத்துட்டு போயிடுறான். இப்போ வந்ததுரா ஒரு குதிரை, அத கண்ணை உடுத்திக்கிட்டு இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதா தெரியல. பொட்டணமெல்லாம் கொடுத்து கொடுத்து எல்லாத்தையுமே கொடுத்தோம். இந்த குதிரை தெரிஞ்சுக்கிட்டு இதையும் வந்து கேட்கறாங்க. கூட பிறந்த பொண்ணு சொல்லி மந்திரி இல்லைங்க, மந்திரிக்கு ஒரு கோவம் வருமா வராதா? வருமா வராதா? வருமா வராதா? வருமா வராதாங்க? புறவி தர முடியாதம்மா. அடிச்சது நினைச்சு எனக்கும் மனசு வருது. அப்படியா? சாப்பிட்டு போ. சாப்பிடுறியா? ஒரு கூட பிறந்த பொறப்பு தங்கை கிட்ட வந்து அண்ணன் கிட்ட வந்து கேட்கும் போது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எவனோ போறவனை பிடிச்சி அடிக்கிற பாத்தியா? இவன் சும்மா விடுவனா? இவன் அவனை சும்மா விடுவனா? என்ன பண்ணி கருமூஞ்சி வாயா? ஏய், நம்ம அரியம்மா கோயில்ல சொன்னால பாரு.
இங்க பாருடா, மாரியம்மன் கோயில மண்டலாரி வைப்பேன், காளியம்மன் கோயில கல்லா கூட்டி வைப்பேன், உன் கோட்டை இடியும், அந்த குழவை கூவும், உன் வீட்டுல உட்காந்துட்டு நாசமத்து போயிருவேன், அடிச்சு போயிருவேன், பிறகு உப்பில்லாம போயிடுவேன், நீ போர்வேல பால் அடிச்சு போயிடுவேன். டே அப்பா, நீ நல்லா இருப்பியா? நீ நல்லா இருப்பின்னு நினைக்கிறியா? நீ நல்லா இருப்பியா? நாசமத்தை போக, அந்துல போக, பொந்துல போக, சாக்கடையில போக, அழிச்சவனே போடு, போர்வேல பஸ் அடிக்குமா, உனக்கு கார் அடிக்குமா, உனக்கு டெம்போ அடிக்குமா, உனக்கு ஃப்ரெண்ட் அடிக்குமா, உனக்கு இது அடிக்குமா, உனக்கு அது அடிக்குமா? வேப்பல்ல கலையமா இருந்தாலும் வேலியில வச்சிருக்கணும். ஆமா, வீணா வார்த்தை விடுற அந்த குதிரை மேல ஏறி சவாரி செய்யலன்னா என்ன சொன்ன? வேப்பல்ல கலையமா இருந்தாலும் வேலியில எடுத்து வச்சிருக்கணும்பாங்க. நீ இன்னைக்கு இந்த குதிரைக்கு என்னென்னமோ பேசுற, சாப்பிட்டு முடிக்கிற. இங்க பாரு, இவ்வளவு வாய் பேசுறிய, இதே அந்த குதிரைய நம்ம கூட பிறந்த பிறப்புதான கேட்கிற, அவட்ட கொடுத்த அவ சந்தோஷம் ஒரு நாள் 2 நாள் வச்சு நமக்கு தர போறேன் அப்படின்னு நினைச்சு கூட பிறந்த பிறப்புல ஒரு நொடி நினைச்சிருந்தீங்கன்னா என்னை அடிச்சு உழைச்சு இவ்வளவு தூரம் சுத்தம் அதை செய்வியா? அந்த குதிரை கொடுத்துருக்க மாட்டேன் நீ. அட பாவி சண்டாளா, உன் எண்ணத்துல இடி விடுவேன். இங்க பாரு, இதுக்குமே உன்னை சும்மா விடுவான்னு நினைச்சியா? இதுக்குமே சும்மா விட்டனா என் குலத்துக்கே அசிங்கமா போயிடும். அதனால கொலைய மூடு. அதனால எப்ப இந்த சுபத்திரியாகப்பட்டவளை நீ கை நீட்டி அடிச்சு மானபங்க செஞ்சையோ, அதனால என்னைக்கோ நீ செத்தா, என்னைக்கோ போட போற கோடி துணி அன்னைக்கு நான் என்ன உங்ககிட்ட வரவா போறேன். அதனால ஐயா கொலைய மூடி உட்காரு. நீ பாரு, என்னைக்கோ நீ செத்தா பிறந்தவ கொண்டு வந்து போட போடிய கோடி துணிய உனக்கு இன்னைக்கே போறேன். என்ன புடிச்சுக்கோ. பாபாட்டீங்களே, இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. அதனால அந்த புறவை காசு தான் அடிச்சு மானத்தை செஞ்சேன். அதே புறவை மேல நானே கணவராக பார்த்திப அர்ஜுனனும் ஏன் இந்த நாட்டுல ஊர்வலம் வரத்தான் போறோம். அதை நீ பார்க்கத்தான் போற. அப்படி அந்த புறவை மேல நாங்க ஏறி வரலைன்னா இந்த முந்தானியா புருஷனுக்கு போட முந்தானி இல்ல, உனக்கு போட்ட முந்தானி. மந்திரி வந்தாடா என் தங்கச்சி. அவன் எதோ எகர்றான் இந்த புறவிக்காக. பார்க்கலாம் இரு என்ன நடக்குதுன்னு. ஒண்ணு என்னென்ன நடக்குதுன்னு நாங்க பிருந்தாவனம் போகலாம். பிருந்தாவனம் போகலாமா?